சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் பஸ் மாலை 6 மணிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. பழைய பஸ், ஆனால் வேகமாக போகும். இந்த பஸ் சரியான நேரத்தில் இலக்கை அடைவது என்பதில் பெயர் பெற்றது. மாலை நேரத்தில் வேலை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் ஊழியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள் அனைவரும் தவறாமல் இந்த பஸ்ஸில் பயணம் செய்வார்கள். ஒரு நாள் மாலையில் மழை பெய்து முடிந்திருந்தது. சாலையில் ஈரப்பதம், காற்றில் குளிர்ச்சி. பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக பஸ்ஸில் ஏறி கொண்டிருந்தார்கள். ஆனால் பஸ்ஸின் முன் இருந்த டிரைவர் முகம் அனைவருக்கும் புதிதாக இருந்தது. பழைய டிரைவர் சின்னசாமி இன்று வரல போல, புதுசா யாரோ வந்திருக்காரு என பின் இருக்கையில் அமர்ந்திருந்த செல்வம் பக்கத்தில் இருந்த நண்பனிடம் சொன்னான். டிரைவர் உயரமான மெலிந்த பளிச் வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட், தலைமுடி கொஞ்சம் பின்புறம் விழுந்தது. மெல்லிய சிரிப்புடன் அனைவரும் உட்காருங்க, சீக்கிரம் கிளம்புவோம் என்று சொன்னார். அந்த குரலில் ஒரு விதமான குளிர்ச்சியும் இருந்தது. கண்டக்டர் சாம்பல் நிற சட்டை, பழைய பையை தூக்கி கொண்டு வந்தார். அவர் கூட புதுசு. பழக்கமான பயணிகள் சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பஸ் கோயம்பேட்டை விட்டு வெளியில் வந்ததும் நகரத்தின் சத்தங்கள் மெதுவாக குறைந்தன. சுற்றிலும் இருள். மழையால் தெருவிளக்குகள் பல அணைந்திருந்தன. பஸ்ஸின் ஹெட்லைட் மட்டும் நீண்ட சாலையில் ஒளி வீசி கொண்டிருந்தது. முதல் அரை மணி நேரம் சுமாராகவே போனது. பயணிகள் சிலர் தூங்கத் தொடங்கினார்கள், சிலர் போனில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கண்டக்டர் மெதுவாக பேசத் தொடங்கினார். இந்த ரோட்ல ரொம்ப பழைசு. 3 வருடத்துக்கு முன்னாடி இங்கு ரொம்ப மோசமான விபத்து நடந்தது தெரியுமா என்று கூறினார். இதை கேட்ட பயணி ஒருவர், என்ன விபத்து சார் என்று கேட்டார். உடனே கண்டக்டர் 1 நிமிடம் அமைதியாக இருந்து, அப்போ பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் உடனே உயிரிழந்தாங்க, முழு பஸ்ஸும் கவிழ்ந்தும் போனது என்று சொன்னார். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த மாதவன் சிரித்தார். சரி சரி, இப்படி பேசி பயமுறுத்தாதீங்க சார், மழை இரவு வேற, ரோட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது என்று கூறினார். பாதி வழி வந்ததும் டிரைவர் பஸ்ஸை ஒரு பழைய டீ ஹோட்டல் முன் நிறுத்தினார். அந்த ஹோட்டல் சுற்றிலும் எதுவும் இல்லை. சாலை புல், மேலும் ஒரே இருள். விளக்கு ஒளி மங்கலாக மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. 10 நிமிஷம் ஓய்வு, யாருக்காவது தேநீர் வேண்டும்னா வாங்கி குடிங்க என்று கண்டக்டர் சொன்னார். டிரைவர், கண்டக்டர் உள்ளே போனார்கள். பிறகு பஸ்ஸில் பயணித்த பயணிகளும் சிலர் கூட ஹோட்டலுக்குள் போனார்கள். ஆனால் உள்ளே போனவுடன் ஒரு விதமான குளிர் அவர்களை தாக்கியது. அவங்க தேநீர் குடித்து கொண்டிருந்த போது அந்த தேநீரை கொடுத்தவர் முகம் முழுவதும் நிழலால் மூடப்பட்டிருந்தார். ஒளிப்படும் போதும் கூட முகம் சரியாக தெரியவில்லை. பின்னால் இருந்த ரவி என்ற பயணி பஸ்ஸின் பக்கத்தில் சிகரெட் பிடிக்க வந்தார். அவர் பஸ்ஸை சுற்றி பார்த்தபோது இதுவரை பஸ் சாலையில்தான் நின்றது என்று நினைத்த இடம் சாலை இல்லை. மண்ணில் பழைய டயர் மார்க், முறிந்த பஸ் பாகங்கள், இடிந்து கிடக்கும் கண்ணாடி துண்டுகள். சற்று தூரத்தில் ஒரு சிறிய கல்லில் இங்கு 23 பேர் உயிரிழந்தனர், 2012 என்று எழுதப்பட்டிருந்தது. அவரது மூச்சு சற்று முடங்கியது. அவர் உடனே உள்ளே வந்து மற்றவர்களிடம் சொல்ல முயன்றார். அப்போதே டிரைவரும் வந்துவிட்டார். அவரது கண்கள் சாதாரண மனிதனுடையது அல்ல, ஒளியில் சிவப்பு போல பளபளத்தது. எல்லாரும் உட்காருங்க, இனிமேல் யாருமே நிற்கக்கூடாது என்று சொன்னார். கண்டக்டர் சிரித்தபடி, இன்னைக்கு நம்மோட கடைசி ட்ரிப் என்று சிரித்தார். பஸ் கதவுகள் தானாக மூடப்பட்டன. ஹாரன் நீண்ட நேரம் ஒலித்தது. பஸ் வேகமாக போனது. வெளியில் எந்த வழியும் தெரியவில்லை. வெறும் மூடு பனி, குளிர் மற்றும் ஒரு விசித்திரமான நிழல்கள் ஓடிக்கொண்டிருப்பது போல.
பயணிகள் கத்தினார்கள், ஆனால் குரல் வெளியே போகவில்லை. அனைவரும் மூச்சு திணறி இறந்தும் போயினார்கள். மெல்ல பஸ் மூடுபனியில் கரைந்து போனது. அடுத்த நாள் காலை அந்த ரோடு வழியாக போன யாருக்கும் அந்த பஸ் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் சிலர் பாதையில், சாலையின் ஓரத்தில் பளிச் வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்த டிரைவர் ஒருவன் கையசைத்து நின்றதை பார்த்ததாக சொன்னார்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.